வெல்கம் டு ஸ்டோரி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை உண்மையான நட்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிந்து மற்றும் இந்து சிறந்த தோழிகள். ஒரே பள்ளியில் படித்தார்கள். எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். அவர்களின் கிராமத்துக்கு அருகில் ஒரு அழகான ஆறு இருந்தது. அந்த ஆற்றில் மீன்கள் துள்ளி விளையாடின. அதை பார்த்த இந்துவுக்கு ஒரு ஆசை வந்தது. சிந்து, நாமும் தூண்டிலிட்டு மீன் பிடிக்கலாமா என்றாள் இந்து. சிந்து சிரித்து கொண்டே விடுமுறை அன்று போவோம் என்றாள். இருவரும் மகிழ்ச்சியுடன் திட்டமிட்டனர். பள்ளி விடுமுறை நாள் வந்தது. இருவரும் தூண்டில் எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்றார். மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தது. நீச்சல் தெரியாததால் கரை ஓரத்திலேயே தூண்டிலிட்டனர். ஆனால் மீன் எதுவும் சிக்கவில்லை. அவர்கள் சிறிது கவலைப்பட்டனர். அன்று மழை பெய்திருந்தது. ஆற்றில் நீர் வரத்து அதிகமாக நீர் வேகமாக ஓடத் தொடங்கியது. அந்த பாறையின் மேல் நின்று பிடிப்போம் என்றால் இந்து. இருவரும் கவனமாக பாறையில் ஏறினர். மீண்டும் தூண்டிலிட்டனர். திடீரென இந்துவின் தூண்டில் ஒரு மீன் மாட்டியது. அவள் மகிழ்ச்சியுடன் இழுத்தாள். ஆனால் அவள் கால் தவறியது. இந்துவை நீர் இழுத்துச் சென்றது. சிந்து என்று அவள் கத்தினாள். நீர் ஓட்டம் அதிகமாக இருந்தது. சிந்து உடனே கையை நீட்டினாள். பிடித்துக்கொள் இந்து, நான் உன்னை விடமாட்டேன் என்றாள். அவள் முகத்தில் உறுதி தெரிந்தது. இந்துவால் சிந்துவின் கையை எட்ட முடியவில்லை. நீ தப்பி போய்விடு என்றாள். அவள். சிந்து மறுத்தாள். இல்லை, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்றாள் சிந்து. அருகில் மிதந்த மரக்கட்டையை அவள் கண்டாள். அதை நோக்கி குதித்தாள். அவர்கள் மரக்கட்டையை பிடித்து கொண்டனர். அது அவர்களை மூழ்க விடாமல் தாங்கியது. நம்பிக்கையுடன் பிடித்து கொண்டனர். மரக்கட்டை மெதுவாக கரை நோக்கி மிதந்தது. இருவரும் பாதுகாப்பாக கரையேறினர். அவர்கள் சோர்வாக இருந்தாலும் உயிருடன் இருந்தனர். இந்துவின் கண்களில் கண்ணீர். உன் நட்புதான் உண்மையானது என்றாள் அவள். இருவரும் ஒன்றாக அணைத்து கொண்டனர். அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஆபத்தில் துணை நிற்பவனே உண்மையான நண்பன். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.